இன்றைய செய்திகளின் தொகுப்பு. இந்திய ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா பரஸ்பர வரிகளை விதிக்கும் நடவடிக்கை நாட்டின் பொருளாதாரத்தையே சீரழிக்கும். மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பரம்பிக்குளம் அணையில் யானை ஒன்று அழகாக நீந்தி மறுகரைக்கு செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வி. மூர்த்தி தலைமையிலும் மண்டல இளைஞரணி செயலாளர் விக்னேஸ்வர் முன்னிலையிலும் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் கொங்கு வெள்ளாளர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக KMDK மாநில இளைஞரணி செயலாளர் S. சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சான்றிதழ்களை வழங்கினார். ஆந்திரா பல்நாடு மாவட்டத்தில் 2 வயது சிறுமிக்கு அவளது பெற்றோர் சமைப்பதற்கு வாங்கி வந்த கோழிக்கறியில் ஒரு சிறிய துண்டை எடுத்து சமைக்காமல் அப்படியே சாப்பிட கொடுத்துள்ளனர். அதை சாப்பிட்ட சிறுமிக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட சிறுமிக்கு பறவை காய்ச்சல் தொற்று இருப்பது சோதனையில் தெரியவந்துள்ளது. அச்சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வரும் செப்டம்பர் மாதத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 2500 விலை உயர்த்தி கொள்முதல் செய்யப்படும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதில். உக்ரைன் மீதான போரை நிறுத்த நடவடிக்கை எடுப்பேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். ரஷ்யா உக்ரைன் போர் அர்த்தமற்றது என்றும் கருத்து. புதிய வரி உயர்வை உடனடியாக நீக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு சீனா வலியுறுத்தல். வரி உயர்வை ரத்து செய்யாவிட்டால் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழக பாஜகவின் புதிய தலைவருக்கான போட்டியில் நயினார் நாகேந்திரனும் கருப்பு முருகானந்தமும் இருப்பதாக தகவல். அடுத்த தலைவரை அறிவிக்க பாஜக தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி 9ஆம் தேதி சென்னை வர உள்ளதாக தகவல். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்து விரைவில் கச்சத்தீவை மீட்க வேண்டும். மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். சபரிமலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆராட்டு விழா. வருகிற 11ஆம் தேதி பம்பை நதியில் ஐயப்பனுக்கு ஆராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.